பிரதோஷமே சிறப்பு. அதிலும் சனி மகா பிரதோஷம் அப்படின்றது எப்பேற்பட்ட சனி பகவானின் தோஷங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய எளிமையான ஒரு வழிபாடு. சிலருக்கு பரிகாரம் செய்ய நேரம் இருக்காது, பெருசா ஈடுபாடு இருக்காது. ஆனா வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க இல்லையா, அவங்க நம்ப வேண்டிய ஒரு அற்புதமான நாள் தான் சனி மகா பிரதோஷம். அது 2026 இந்த ஜூன் மாதம் 27 வரப்போகுது. ஏன் அந்த டேட்டோட சொல்றேன்னா, இந்த வருஷத்தோட சனி மகா பிரதோஷம் இந்த மாசம் வருது. இதோட பாத்தீங்கன்னா அடுத்த வருடம். ஏன்னா சனி மகா பிரதோஷம்ன்றது ஆண்டுதோறும் வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பிரதோஷம் இந்த ஆண்டு வரப்போகுது, வரப்போற சனிக்கிழமை. எல்லா சிவாலயங்களிலுமே பிரதோஷம்னா மக்கள் அப்படியே கூடி குழுமி சிவபெருமானை கொண்டாடுவார்கள். சரி, இந்த சனி மகா பிரதோஷம் அப்படின்றது எதனால ரொம்ப ரொம்ப உயரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவர்கள் கூட்டணி தர்மம் அப்படின்றது தேவர்கள் காலத்துல இருந்தே துவங்கிடுச்சு இல்லையா. இவங்க கூட கூட்டணியா அப்படின்றதெல்லாம் நமக்கு புதுமையான விஷயம் இல்லை. ஆனா முதல்ல தேவர்கள் அவர்களுக்கு எதிரிகளான அசுரர்களோடு கூட்டணி வைத்தார்கள். இது ஒரு தவறான கூட்டணி இல்லையா. நல்லவங்களும் கெட்டவங்களும் எப்படிங்க சேர்ந்து இருக்க முடியும்? ஆனா அப்படி ஒரு கூட்டணி வச்சாங்க. எதனால? ஒரு சின்ன பயனுக்காக. அது என்ன? அமிர்தம். பார் கடலை கடைந்து அமிர்தம் வேண்டும். அமுதம் கிடைத்தால்தான் அவர்களுக்கு பசியும் இருக்காது, சாகா வரம் கொடுக்கக்கூடியது அமுதம். அத சுவாமி கிட்டேயே கேட்க வேண்டாமா? அமிர்த கடேஸ்வரர் அபிராமி அவங்க கிட்ட கேட்டாலே கிடைக்காதா? நமக்கான ஒரு பெரிய ஒரு மெசேஜ் இதுதான். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது முதல்லயே சுவாமி கிட்ட போயிடணும். சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் கேட்டு, அதுல ஒருத்தர் 2 பேர் இவங்கெல்லாம் எவ்வளவு திமிரா இருந்தாங்க பத்தியா இப்ப பார் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு தேவையே இல்லாத நம்மளை பத்தின ஒரு கமெண்ட் பிறர் சொல்லி ஃபைனலா சுவாமி கிட்ட போறோம் இல்லையா? இல்ல, முதலையே சுவாமி கிட்ட போய் அவருடைய திருவடி கமலங்களை பற்றி அழுதுட்டோன்னு வைங்களேன். அழுத குழந்தை நம்ம வீட்டுல அழுதா அம்மாக்கு மனசு கேட்குமா? அப்படிதான். தாய் போல தாயுமானவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உடனே கொடுக்கக்கூடிய கருணை உண்டு. இப்ப உங்களுக்கும் எனக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சிருக்குன்னா நம்ம புண்ணியங்கள் ஓரளவு தான். உண்மையா சொல்லணும்னா சுவாமியினுடைய கருணை அதனாலதான் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம எவ்வளவு தீவினைகள் வைத்திருந்தாலும் இன்று நம்ம நல்லா இருக்கோம், அடுத்த வேளை நமக்கு உணவு இருக்குன்னா அது சுவாமியினுடைய கருணை மட்டும்தான் காரணம்.